மாரியம்மா. ஒளிபெருக்கி மிகவும் சிறப்பு, சூப்பர். ரெக்கார்டிங்கில் பாடுற மாதிரி இருக்கு. எக்கோ, அந்த எஃபெக்ட் எல்லாமே அனைத்தும் மேக் சைடு சூப்பர். மாரிகை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிட தீர்ப்பவள் மாரியம்மா. அம்மா அம்மா அம்மா, மாரிகை பொழிபவள் மாரியம்மா. காரியோ யாவினிக்கும் மாரிகை பொழிபவள் மாரியம்மா. அன்னை அவள் திருப்பாதல் எரியாகும், அவள் அன்புதான் நமக்கென்று நிதியாகுல். அன்னை அவள் திருப்பாதல் எரியாகும், அவள் அன்புதான் நமக்கென்று நிதியாகுல். புன்னகையில் சக்திக்கு எல்லையேது, புன்னகையில் சக்திக்கு எல்லையேது. அவள் பூமி பார்வைப்பட்டால் சொல்லேது என்றோ. மாரிகை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிட செய்பவள் மாரியம்மா. அம்மா அம்மா அம்மா, மாரிகை பொழிபவள் மாரியம்மா. பட்டுக்கொட்ட அம்மாளே, பத்து புட்ட நம்மாளே, பட்டுக்கொட்ட அம்மாளே, பத்து புட்ட நம்மாளே. கண்ணால சிரித்தா கண்ணால சிரிக்கி உள்நாட்ட நினை நாடக போட்டா கேட்டா, நாடக போட்டா குடிக்கு சம்மத கேட்டா. அம்மாட குத்தாத பார்த்தா, அப்போது இப்போது கேட்டா. ஆம்பளைக்கு காது குத்த பார்த்தா, ஆம்பளைக்கு காது குத்த பார்த்தா. நாடறிஞ்ச பொண்ணுக்கு பாதிருந்த அம்மாடு வெட்டிக்கிட்டா வெட்டிக்கிட்டா உனக்கெல்லாம் சும்மாறு. பட்டுக்கொட்ட அம்மாளே, பட்டுக்கொட்ட நம்மாளே, நாட சீட்டா நாட ஆனச்ச நாள் காணவாரிட்டா. பாசமுள்ள தம்பிய போல பாசமுள்ள தம்பிய போல காத்திருக்க ஆகிறார்கள். அப்போது இப்போது எச்சா, இப்போது செல்லாது பாச்சா. நான் நடிச்ச மாட்டுக்கு வெகுருவே, நான் நடிச்ச மாட்டுக்கு வெகுருவே. கதையில் கதைய ஊரறிஞ்ச எல்லாரும், பாம்புக்கு ஒரு கால இருந்தா பாம்பருகி எல்லாரும். பட்டுக்கொட்ட அம்மாளே, பட்டுக்கொட்ட நம்மாளே, நாட சிரிக்கா நாட ஆனச்சா நாட காணவாரிட்டா. பட்டுக்கொட்ட அம்மாளே, பட்டுக்கொட்ட நம்மாளே, சிரிக்கு பொன்னாட்ட மீனுக்கு நாடி பள்ளம் பறித்தா. கோமாளி
உங்களுக்கு இருக்கா? எனக்கு சுத்தமா இல்லை. அப்ப வேண்டாம். காலையில தோழி விட்டு முட்டை பிடிச்ச மாதிரி கொடுத்து கீழே மூடுவதற்கு பல அருமையான ஒளி ஒளி அமைப்பு ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னா வெளியே வந்தாச்சு. அருமையான ஒளி ஒளி அமைப்பு, நல்ல ஒரு ஆபரேட்டர்கள். ஏன் ரெண்டு பேரும் சொத்த பறி கொடுத்த மாதிரி கையை கட்டிட்டு உட்காந்துருக்கு? என்ன காரணம்? சிரிச்சமமா இருக்கணும். அப்படியே இந்த மைக்குக்கெல்லாம் கொஞ்சம் எர்த்து ஊற்றி விடு. கையை வச்சாலே எர்த்தடிக்குது. இருக்கட்டும், இருந்தாலும் அருமையான கூட்டம் ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னா வெளியே வந்தாச்சு. அதற்கு எல்லாரும் என்ன செய்யணும்? நாடகத்தை நல்ல முறையா உட்காந்து பார்க்கணும். சரி, இல்லைன்னா படுத்தாவது தூங்கணும். வீட்டுக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாய் தம்பி. யாரும் தூங்க விடக்கூடாது. இன்னைக்கு தூங்க வைக்கிற மாதிரியே நம்ம எல்லாம் வந்திருக்கோம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் யாரும் தூங்க முடியாது. இதே தூக்க வருதுன்னு ஒரு எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்தை மறந்துருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சொல்லுங்க. பொன்னாடை பொன்னாடை போதும். போதும். துய்யனூர் அருள்மிகு ஸ்ரீ சூரிய சொக்காயம்மன் கோவில் புரட்டாசி மாத முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இவ்வரங்க மேடையிலே நாடகத்தில் பபுனாக நடத்தி கொண்டிருக்கும் நாடகத்துக்கு போறவங்க ஈரக்கோலையை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன அப்படி? ஏன்னா நாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தேன். அங்க ஊர்ல 2 கட்சி பிரிவினையா இருந்திருப்பாங்க போல. நாடகம் வச்சது ஒருத்தவங்க. நாடகம் வச்ச நேரத்தில் இது மாதிரி தான் நான் நடிகர்களுக்காக பொன்னாடை போற்றி பெருமை சேர்க்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் நாடகக்காரங்களுக்கு பொன்னாடை போத்துறோம்னு விழா கமிட்டியாளர்கள் வந்து பொன்னாடை போத்தினார். ஆப்போசிட் பார்ட்டி இன்னொன்று இருக்குவார், அது பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. நீங்கள் மட்டும்தான் நாடகக்காரர்களுக்கு மரியாதை செலுத்துவீங்களா, நாங்களும் செய்வோம்டான்ட்டு பின்னாடி ஒரு 2 பேர் கீத்து கொட்டாயை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க என் மேடைக்கு. என்னன்னே அப்படின்னு இவருங்க மேடையில் கார்த்தியாக நடிக்கும் பப்புன் அவர்களுக்கு பப்புனா நடிக்கும் கார்த்தின்னு சொல்லுப்பான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டு இங்கு பப்புனா நடிக்கும் கார்த்தி அவர்களுக்கு இந்த அணிகுண்டு மலையை பரிசீலிக்கிறேன்னு தொங்க விட்டாக இவ்வளவு தூரத்துக்கு. சரி, அணிகுண்டு மலை தொங்க விட்டாக்க போக வேண்டியதானே. இன்னொரு ஆள் அவன்கிட்ட வாங்கி குடிச்சவனா இருப்பான் போல. அவன் அதை நான் பத்த வைக்கின்றேன் அப்படின்ட்டு வந்தேன். ஆமா, 10 இடம் நாடகமடியே பிடிச்சி கொளுத்தி ஏறிட்டுக்கிற மாதிரி. இனிமேல் சிவகாசி பக்கம்னா ஆடத்துக்கு போகக்கூடாது. பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, பற்றாத நாடகத்தின் கலா ரசிக பொதுமக்களை, எவ்வளவு சீரோடும் சிறப்போடும் விழா கமிட்டியாளர்களே, பள்ளிக்கு செல்லும் மாணவர்களே, மாணவிகளே, எதிர்காலம் இளம் சிங்கங்களே, அத்தி இவங்க மோஜமான ஆள். அப்படிலாம் இருந்தாலும் வந்திருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாசமிகு அன்பு மாமா உவர் புள்ளியங்குளத்தைச் சேர்ந்த கே வீரபாண்டியன் அன்பு மாமா கலைக்குழு சார்பாகவும் எங்களது மதுரை, மணப்பாறை, புதுக்கோட்டை நாடக கலைஞர் சார்பாக நெஞ்சார மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எக்கா 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 மூக்கா எக்கா இந்த பாயை கொண்டு வந்து இப்படி வரீங்கக்கா.
கோச்சுக்காம நல்லா இருப்பேன். அந்த பாயை அப்படியே தூக்கிட்டு வாங்க. ஏன் அங்கிட்டு வீரிக்கிறாங்க, ஏன் அப்படி உட்காடுறாங்க, ஏன் அப்படி தூங்க போறாங்கன்னா பப்புண்டாசம் முடிஞ்சோன்னா அப்படியே எஸ்கேப் ஆகும், அப்படியே போயிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா தெரியுதா? பார்த்துக்க. எக்கோ இப்படி முன்னாடி கொண்டு வந்து உரிச்சு போடுங்க. நல்லா இருப்பியா? ஆயா 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 ஆயா. நீ பாடு. எல்லாம் எல்லாம் நாடகம் பார்க்க தானே வர்றீங்க. அப்புறம் பின்னாடி பின்னாடி போய் படுத்துக்கிட்டா நாங்கள் என்ன செய்யறது? அதுலேயும் போய் பின்னாடி பாயை விரிச்சு போட்டு உட்காந்துக்கிறது. சரி. நேத்தலாம்னே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 11 மணிக்கு ஒரு அம்மா முன்னாடி வந்துச்சு. சரி. பாயை தூக்கிட்டு வந்துச்சு. என்னம்மான்னு. வீட்டுக்கு எதுவும் போக போறியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாயை ஒரு உதறிச்சு படாருன்னு. சரி. என்னம்மா அப்படின்னு. நாடகம்லாம் நல்லா தான் இருக்கு, பப்புன்னு ஓ முகரதான் சப்பி போட்டம்மா கொட்ட மாதிரி இருக்குது, அதனாலதான் முன்னாடி வந்து உட்காரன்னுச்சு. சரி இந்த அம்மாலாம் இப்படி சொல்லுது பார்த்தா இன்னொரு அம்மா முன்னாடி உட்காந்து தேம்பி தேம்பி அழுகு. ஏமா அப்படி தேம்பி தேம்பி அழுகுற, நல்லா தானம்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, நான் ஒன்னே நினைச்சு அழுவலை தம்பி, எங்க வீட்டில் நாங்கள் வளர்த்த நாயை நினைச்சு அழுகுறோம்னுச்சு. ஏம்மா அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை தம்பி, நாங்கள் ஒரு நாய் ஒன்று வளர்த்தோம், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீட்டு வாசலில் ரோட்டில் அடிபட்டு செத்து போச்சுப்பான்னுச்சு. நாயெல்லாம் வளர்க்குறதும் சாகிறதும் சாதாரண விஷயம், இதுக்கு ஏம்மா நீ அழுகுற நான் கேட்டேன். அது ஏன் முன்னாடி உட்காந்து ஏம்மா அழுகுற இந்த நேரத்தில் நான் கேட்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் இப்போ ஒன்னே நினைச்சு அழுகலை தம்பி, நாங்கள் வளர்த்த நாயை நினைச்சு அழுகுறோம்னா அந்த நாய் ராத்திரி 11 மணி ஆனா உன்னைய மாதிரிதான் வாழ்னு கத்தும். நீ கத்துறத பார்த்தோன்னே எனக்கு என் வீட்டு நாய் ஞாபகம் வந்துருச்சு. அடி பீத்த முண்டை முன்னாடி உட்காந்துட்டு நீ வளர்த்த நாய் நான் கத்துறது ஒரு மாதிரி 11 மணிக்கு கத்துமா? 11 மணிக்கு ஞாபகத்துக்கு மணி சரியா 11 மணி. அப்ப யாரும் நினைப்பாங்கிறீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? இருக்கட்டும். எதிர்காலம் இளைஞர் கையிலன்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போயிட்டார். நல்ல வேலை மனுஷன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். இல்லைன்னா இப்ப அவரே நெஞ்சா குத்திக்கிட்டு செத்துருவார். எதிர்காலம் இளைஞர் கையிலன்னு என்ன சொன்னாரு? அவர் விட்ட மாதிரி அக்னி ஏவுகணைகள்லாம் விடுவணும், வருங்காலத்துல இந்தியா வல்லரசு ஆகணும்னு நினைச்சு சொன்னார். ஆனா இப்ப எதிர்காலம் இளைஞர் கையிலலாம் என்ன இருக்கு? செல்போன் இருக்கு. அதே ஒரு பெரிய விஷயம். யாரை வேணாலும் நம்பலானே. இந்த உட்காந்துருக்காங்க பத்தியில அரக்கால் டவுசரு, இவங்களை மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா டாய் இருங்கடா, பேச விடுங்கடா. போதும்டா. ஆமா போதும்டா, வாய் வலிக்காதா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரே விஷயம் தான், இந்த அரக்கால் டவுசர் போடுற பயலுக்கு யாருமே தயவு செஞ்சு புத்தி சொல்லாது. ஏன்டா? ஏன்னா நம்ம மான மரியாதை காத்துல ஏத்திடுவாங்க. அன்னைக்கெல்லாம் பெரியவங்களுக்கு சின்னவங்க பயந்தது ஒரு காலம். என்னன்னே, அந்த காலத்துல உங்க அப்பாவுக்கெல்லாம் எப்படி பயந்துருப்போம், அவங்க அங்க வர்றாங்கன்னா இங்க வீட்டுல சம்மணம் போட்டு எனக்கு பயந்துக்கிட்டு உட்காரும். ஆனா இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் அப்படி கிடையாது. அப்பெல்லாம் அந்த கிணத்து பக்கத்துல பசங்க போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோமே, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க, வடிவேல் மேனா போறிய ஒப்பெண்ட சொல்ல வாடான்னு அவர் சொன்னதுலேயே நமக்கு பாதி மூத்திரம் பேண்டோட ஓடி இருக்கும். ஐயோ அப்பா அடிச்சு போடாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உள்ள காலத்துக்கு நான் முந்தானத்து நாடகம் முடிச்சுட்டு காலைல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போகும்போது ஒரு பேர் கிணத்து பக்கத்துல நின்னான்னு சொல்லி நான் ஒரு மிரட்டினேன். நான் பேசாம போயிருக்கலாம், ஏன் தலை கரக நின்று ஒரு சத்தம் போட்டேன் பார், டேய் யாராவது சிங்காரமேனா போறிய உங்க அப்பன்ட்ட சொல்ல வாடான்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு அவன் திரும்பிக்கிட்டு என்னைய சொல்றான் பார், ஏய் யாரா நீ பெருமாள் மையன் பப்புனா நீ போறியாடா ஓத்தா ஈரோலி மையங்கிறேன் என்னைய. அப்ப நம்மளும் ஓத்தா அம்மான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கோம். பேச மாட்டாங்கிறியா? இல்ல பேசிதான் பேசுறாங்கன்னு சொல்ல வரேன். பேச மாட்டாங்கிறியா? என்ன சொல்றியா? இல்லப்பா சொல்றேன். இருக்கட்டும். இருந்தாலும் ஸ்ரீ சூரிய சொக்காயம்மன் கோவில் முளைப்பறி விழானால முதல்ல வந்த நேரத்துல ஆத்தாளுக்கு நல்ல ஒரு வணக்கத்தை போடும். வாங்கம்மா பத்த வாரியலா, எங்க டுட்டோரியல் காலேஜ் போனீங்களா, பார்த்து சீட்டு பார்த்து வந்து விருந்தாடியெல்லாம் வந்து பார்க்கணும். ஆமா 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 சீட்டு பார்த்து உட்காருங்க. தூக்க கழகத்துல வேற வாயில உட்காந்துறாரு. கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா குழம்புல தண்ணி ஊற்றணும். குழம்புல ஆமாப்பா சோத்துல தண்ணி ஊற்றணுங்க. அதிகமாக ஆளு நிறைய வந்தா அதெல்லாம் நிறைய ஊர்ல நடக்கிறதே. அதனால வந்த இடத்துல நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க நாங்க 8 மாசம் நல்லா இருக்க முடியும். மீதி 4 மாசம் சோத்துக்கு என்ன செய்வோம்? நீ என்ன செய்வ? நான் ஜோத்துக்கு சுப்பிரமணிய அப்பா ஒருத்தர் இருக்காரு, சுதிகத்துக்கு போயிரு. அதனால இந்த அருமையான ஒளி அமைப்பு தங்கம் ஆடியோஸ் அன்புள்ளதோடு சேர்ந்து நல்ல முறையாக அம்மனுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோமா? போடு, ஒரு பாயிண்ட் எக்கோ போட்டுவிட்டு பேஸ் கொஞ்சம் வச்சு விடும். ஹலோ கருணை உள்ளத்தோடம்மா. ஹலோ கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார், கருணாக உருவெடுத்து அருள் மாறி பொழிகிறாய், அகிலையிலே முண்டக கண்ணியம்மா, மாங்காடு தனி வாழும் காமாட்சியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே
அருளாக உருவெடுத்து அருள்மாறி பொழிகிறார் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார் அருளாக உருவெடுத்து அருள்மாறி பொழிகிறார் மகிழையிலே முண்டக கண்ணியம்மா மங்காடு தனி வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார் அருளாக உருவெடுத்து அருள்மாறி பொழிகிறார் குணியலும் மாரியம்மா குணவர்த்த தேவியம்மா குணியலும் மாரியம்மா குணவர்த்த தேவியம்மா அங்கமெல்ல பூத்தவளே எங்கள் முத்து மாரியம்மா அங்கமெல்ல பூத்தவளே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாயி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாயி திசட்டி ஏந்தி வந்தோம் திருமுகத்தை காண வந்தோம் திசட்டி ஏந்தி வந்தோம் திருமுகத்தை காண வந்தோம் மாவிளக்கு போட்டு வந்தோம் மனம் குளிர பாடி வந்தோம் மாவிளக்கு போட்டு வந்தோம் மனம் குளிர பாடி வந்தோம் தொட்டி வரம் கேட்டு நம்ம தொட்டில் கட்டி ஆடி வந்தோம் தொட்டி வரம் கேட்டு நம்ம தொட்டில் கட்டி ஓடி வந்தோம் தொட்டிலே குழந்தையாக காமாட்சியம்மன் இருப்ப அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாயி அகிலாண்டேஸ்வரி கருமாரி அம்மா தாயே கருமாயி அகில உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி பொழியாய் அருளாக உருவெடுத்து அருள்மாறி பொழியாய் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறாய் அருளாக உருவெடுத்து அருள்மாறி பொழியாய் நன்றி நன்றி அருமையாக இசைத்து கொடுத்த இசைக்கலைஞர் அனைவருக்கும் நன்றி ஒரு தேர்தலை நடத்துறேன்னா சும்மா ஆமாமா அதெல்லாம் கிடையாது ஒரு தேர்தலை நடத்துறாங்கன்னா யாரு கஷ்டம் பெண்களுக்கு மட்டுமா ஆம்பளைகளுக்கு தான் கஷ்டம் என்ன சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது முன்ன மாதிரி தேர்தல் நடத்துறது கிடையாது முன்னாடி எல்லாம் தேர்தலுக்கு வந்திருக்க சொந்தக்காரர்களுக்கு கரிசோறு மட்டும்தான் போடுவோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது கல்யாணம் காது குத்து நிச்சயதார்த்தம் ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எது மேற்படிதான் மேப்படினா உனக்கு தெரியாதா அப்படின்னா என்னன்னே தெரியாதே சொல்ற பூரா பிராடாவே பேசுறியா மேற்படினா என்ன சரக்கு அடே அப்பா உத்தம புருஷன் ஒரு சொல்லு வாசகன் கண்ணிலேயே உனக்கு ஆகாது ஆடி மாதம் ஒரு முக்கியமான நாள் என்ன தெரியுமா எங்க ஊர்ல ஆடி மாசம் சிறப்பா திருவிழா நடக்கும் அம்மனுக்கு காளியம்மனுக்கு மாரியம்மனுக்கு ஐயனாருக்கு கருப்பசாமி கோயிலுக்குலாம் ஆடி மாசம் திருவிழா நடக்கும் அதே மாதிரி ஆடி மாசம் வர எங்க ஊர்ல திருவிழா எனக்கெல்லாம் என் கூட பிறந்தது 3 அக்கா புருஷனுக்கும் போன் போட்டேன் மாமா இந்த வாரம் நம்ம ஊர்ல திருவிழா வச்சிருக்காங்க அக்காவெல்லாம் கூட்டிக்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து சேருங்கன்னு சொன்னேன் அப்புறம் எனக்கு போன் பண்ணல உனக்கு நீ ஒண்ணு விட்ட மாமங்கிறனால உன்னை விட்டுட்டேன் நான் வேற ஒண்ணும் கிடையாது நான் என்னைக்கு போன் போடுறேன் திங்கக்கிழமை போன் பண்ணி சொல்றேன் காலையில மாமா வெள்ளிக்கிழமை அக்காவெல்லாம் கூட்டிக்கிட்டு திருவிழாக்கு வந்து சேருங்க நான் என்னைக்கு வர சொன்னேன் வெள்ளிக்கிழமை நான் என்னைக்கு போன் போட்டேன் திங்கக்கிழமை காலையில போன் போட்டல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன் திங்கக்கிழமை சாயந்தரமே 3 மாமனு முறை வாசல்ல குத்த வச்சு உட்காந்துட்டாங்க அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு என்னத்த ஜாலியா இருக்கு எனக்கு அடி வயல நெருப்ப கட்டிருச்சு ஏன் காரணம் வெள்ளிக்கிழமை வந்தா கூட 2 நாள் செலவோட முடிஞ்சுக்கிறேன் திங்கக்கிழமையே வந்தா 1 வாரம் செலவாகி போயிரும்ல சரி என்ன தெரியலன்னு சொல்லிட்டு என்னத்த வெள்ளிக்கிழமை நம்ம கறி எடுக்கிறோம் இன்னைக்கு எடுத்து போட்டலாம்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை காலைல மணப்பாறை போயிட்டு 5 கிலோ நல்லி எலும்பு நல்லியா ஆட்டு நல்லி எலும்பு திண்டுக்கல்ல போகிறக்கே வாங்கிட்டு போய் எங்க அக்கா கையில எல்லாம் கொடுத்து சமைக்க சொன்னேன் 3 அக்கா நல்லா தான் சமைச்சாங்க தலைவாழை இலை போட்டு அப்புறம் சோறு ஒரு பக்கம் குழம்பு ஒரு பக்கம் கறி ஒரு பக்கம் குடல் ஒரு பக்கம்னு வச்சா வீரவாண்டி எண்ணெய் வச்சது மாதிரி ஆமா நம்ம எண்ணெய் வச்ச மாதிரி நல்லா பார்த்தா விரிச்சு இந்த இலையில பூராமே கிடக்குல்ல எங்க 3 மாமனு சோத்துல கை வைக்காம முறைச்சு பாக்குறாங்க என்ன காரணம் சரக்குக்காக தான் வேற என்ன காரணம் முறைச்சு பார்த்துட்டு ஒரு வயலும் சோத்துல கை வைக்கல அப்புறம் நான் சொல்லிட்டேன் மாமா கோச்சுக்காம சாப்பிடுங்க கையில காசு இல்லைன்னு எங்க பெரிய மாமியை பொறுத்து பார்த்தார் இவன் வாங்கி தர மாட்டேன் போல அப்படின்ட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் சின்ன மாமே மோசமான ஆள் சரி இங்க நின்ன தானே சரக்குன்னு தொல்லை ஒண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் வீட்டை சுத்தி வருவோம்னு சுத்தி வர்றேன் அந்த ஆள் எனக்கே தெரியாம என் குண்டியை சுத்தி வந்திருப்பேன் போல 10 தடவை
அது கூட மூணாவது போயிட்டு போகுது. எங்க மூணாவது மாமே கொலகார மாமே 3. அந்த ஆளு பொறுத்து பார்த்தேன், இவன் வாங்கி தர மாட்டேன் போலன்னு நேரா உள்ள சோறு தின்னுக்கிட்டு அக்கா தாலி செங்கலியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் வெளியே ரோட்டுக்கு. ஐயா ஒழுங்கா சரக்கு வாங்கி தெரியும், உங்க ஒக்கா தாலி எங்கேயும் அக்கா வாடான்ட்டான். நல்ல விஷயம், நல்ல மாமன்டா. இப்படி இருந்தா நம்ம குடும்பம் விளங்குமா? சரி பரவாயில்ல, மாமையெல்லாம் இப்படி கோவமா தானே இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு அத்துப்படாத, திரும்ப என்னால செலவு பண்ண முடியான்ட்டு விடுறா வண்டின்னு சொல்லிக்கிட்டு நேரா மணப்பாறை போனா ஏமாப்ல அன்னைக்கு என்ன பிடிச்ச தலைக்கரகம் என்ன ஆச்சு? ஒயின் ஷாப்பு கவர்மெண்ட் லீவுன்ட்டாங்க. என்கிட்ட இருந்தது 500 ரூபா காய்ச்சிட்டேன். ஒயின் ஷாப்பு திறந்திருந்தா கூட 450 ரூபாயில போயிருக்கோம். பிளாக்ல ஒரு வாட்டில் 200 ரூபா. இப்ப சரக்கு வாங்காமனா அக்கா தாலி படி போயிடும். என்னடா செய்யறேன்னு சொல்லிட்டு என் வண்டியை கொண்டு 1000 ரூபாய்க்கு அடகு வச்சு 3 கோட்டு 2 பீர் வாங்கிட்டு போனேன். ஒரு வண்டி அடகு வச்சு அக்கா தாலி பறி போயிருமே, என்ன செய்யறது? 3 கோட்டு யாருக்கு தெரியுமா? எங்க 3 மாமைங்களுக்கு. அந்த 2 பீர் யாருக்குன்னு கேக்குறியா? யாருக்கு? மூத்திரம் குடிக்க மாமைங்க 3 பேருமே பிராந்தி குடிக்கிறாங்களே, நான் பீர் கூடவா குடிக்க மாட்டேன். அரிசி சிப்பத்தில் ஒளி வச்சுட்டு பக்கத்து ஒரு நாடம் பேச போயிட்டேன். 2 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். கடைசி அக்காவும் கடைசி அக்கா புருஷன் ரோட்ல அடிச்சுட்டு உருள்றாங்க. ஏமாப்ல எனக்கும் தெரியல என்னடா ராத்திரி நேரத்தில் அடிச்சுட்டு உருள்றாங்களேன்ட்டு. என்ன மாமா பிரச்சனை, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கிறேன். எங்க மாமன் சொல்றார், இன்னைக்கு விடியக்குள்ள உங்க ஒக்கால 7 வெட்டா வெட்டி கொள்றான்டாங்கிறேன். ஏன்டா என்னாச்சு? அதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி எங்க அக்காலையாவது கேட்கறேன், நீனாவது சொல்லுக்கா என்ன பிரச்சனை? இன்னைக்கு விடியக்குள்ள உங்க மாமனுக்கு சோத்துல விஷ வச்சு கொள்றான்டாங்கிறேன். அப்படி நடக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க திருவிழாவுக்கு வரல, நம்ம வீட்டுல வெட்டிக்கிட்டு சாவுறதுக்கு வந்திருக்காங்க போலன்னு 2த்தையும் பிரிச்சு எங்க அக்கால கேட்டா, அப்பதான் எங்க அக்கா ஒரு விஷயம் சொன்னா. என்ன? வேற ஒண்ணு இல்ல தம்பி, நீ வாங்கி கொடுத்த 3 கோட்டு 3 மாமையும் சாப்பிட்டாங்க. நீ ஒளிய வச்சுட்டு போயிருந்த வச்சு அவர் 2 பீரு, அது உங்க கடைசி மாமை எடுத்து அதையும் குடிச்சுட்டான். இது ஒரு பெரிய பிரச்சனையா? போனா போயிட்டு போக நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவன் பீர் குடிச்சான்னா எதை குடிச்சா எனக்கு என்னடா? அவன் பீர் குடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல, பீரையும் பிராந்தியும் கலந்து குடிச்சிட்டு ராத்திரி 2 மணிக்கு எங்க மாமனுக்கு வந்திருக்கு. பீரையும் பிராந்தியும் கலந்து குடிச்சா என்ன வரும்? மூத்திரம் தான் வரும். 2 மணிக்கு எங்க மாமனுக்கு வரவு எங்க கீழே படுத்து எங்க அக்கால தட்டி விட்டுருக்கேன். தட்டி எழுப்பியிருக்காரு. அடிய குடிச்ச போதைக்கு அதுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கோச்சிக்காம கைதாங்கல என்னை கொண்டு பாத்ரூம் வரைக்கும் விடணும். நல்ல பொம்பளையில என்ன செஞ்சிருக்கணும், எங்க மாமனதை இதை பிடிச்சி கொண்டு விட்டுருக்கணும். கையை பிடிச்சி பைய கொண்டு விட்டுருக்கணும். ஆனா எங்க அக்கா அதெல்லாம் செய்யல. சும்மா திரும்பி அங்க போய் அங்கேதான் இருக்கு பாத்ரூம்னு எங்க அக்கா படுத்துக்கிட்டா. எங்க மாமன் தடுமாறி போய் பிடிச்சிருக்காரு பாத்ரூம் கதவை திறந்திருக்காரு. கப்புன்னு லைட் எரிஞ்சிருக்கு. எங்க மாமே என்னை பற்றி பெருமையா நினைச்சிருக்காரு. என்னதான் என் மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஊரா நாடானாலும் கட்டியிருக்கேன் பாரு வீடு. இந்த ஊருக்குள்ள ஒரு வயது வீடு கட்ட முடியுமா? பாத்ரூம் கதவை மூடி இருக்காரு. அதுவா லைட்டா அமர்ந்துக்குச்சு. பெருமையா பேசிக்கிட்டே வந்து தூங்கிட்டு இருந்த அக்கால திரும்ப தட்டி எழுப்பியிருக்காரு. அடியே உன் தம்பி எப்படி வீடு கட்டியிருக்கான் பாரு. பாத்ரூம் கதவை திறக்கிறேன், அதுவா லைட் எரி. பாத்ரூம் கதவை மூடுறேன், அதுவா அம்மந்துக்குச்சுன்னு அல்ல. அந்த அளவுக்கு விருப்பப்பட்டு கட்டியிருக்கேன்னு நினைச்சிருக்காரு. எங்க அக்கா என்ன கடுப்புல இருந்தாலும் தெரியல, இந்த காலையில ஒரு அரைச்ச கொடுத்துருக்கா சட்டேர்னு. எதுக்கடி அடிச்ச பீத்தச்சிருக்கின்னு கேட்டிருக்காரு. நீ எங்கடா மூத்திரம் அடிச்ச 3 காட்சி மூதையை கூட்டி போய் இடத்த காட்டுறாங்க. சரி எங்க அக்கா கைதாங்களா பிடிச்சி கொண்டு எங்க மாமே காமிச்சிருக்காரு. இங்க தாண்டி அடிச்சே அப்படின்னு கூட்டி போய் காமிச்சோன்னு இந்த காலையில ஒரு அரைச்ச சட்டேர்னு விட்டுருக்கா. இப்ப எதுக்கடி அடிச்சேன்னு கேட்டிருக்காரு. நல்லா முழிச்சு பாடுறா 3 காட்சி மூதேவி, நீ குடிச்ச போதுல எது பாத்ரூம் கதவு, இது என் தம்பி வாங்கி வச்சிருக்க ஃப்ரிட்ஜ் கதவுன்னு தெரியாம ஃப்ரிட்ஜை திறந்து மூத்திரம் அடிச்சு வச்சிருக்காடா. அப்புறம் வெஞ்சனத்துக்கு வாங்கி வச்ச பொருள் பூரா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு கண்டன். இதோட ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? இந்த மொச்சக்கடலை வாங்கி வச்சிருந்தேன் உள்ள. சரி அது என்கிட்ட முளை கட்டி முளைச்சு வந்துருச்சியா? ஏன்டா அந்த இதுலயுமா முளைக்குது? உப்பு தண்ணியில கொஞ்சம் வேகமா முளைக்கும் போல, பவர் கூட. அதனால என்ன சாப்பிடுவோம். ஆமா ஆம்பளைங்க அப்பப்ப சாப்பிடத்தான் செய்வாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கவங்க எல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க தெரிஞ்சா பூட்டி சாவியை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஆனா அடுத்த வருஷம் நான் என் மாமையில திருவிழா சொல்ல மாட்டேன். என்ன காரணம்? இந்த வருஷம் ஃப்ரிட்ஜை திறந்து மூத்திரம் அடிச்சாங்க, அடுத்த வருஷம் பீரோ திறந்து அடிச்சாங்கன்னா என்ன செய்யுது? துணியெல்லாம் போயிடும். ஆமா நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்க பணம் எல்லாம் நனைஞ்சு போயிடும். அந்த வண்டியை வாங்கலையாப்பா? என்னது மாமா என்னது அந்த வெத்து? என்னைக்கு அந்த வண்டியை அடகு வச்சேன்னு இன்னும் 1.5 மாசம் ஆகுது. 1000 ரூபாய் காய்ச்சி கொடுத்து திருப்ப முடியாது. பெட்டி மிருதங்க மேல சும்மா தானே இருக்கு, அதெல்லாம் சும்மா தானடா இருக்கு. அது பல வருஷமா சும்மா தான் கிடக்கு. அப்ப நம்மது எப்பவுமே சும்மாதான் இருக்கும், தேடி வர்றதுக்கு மட்டும்தான் வாசிக்கிறது. ஓ ரைட். ஏற்கனவே இருந்தாலும் விருதுநகர் மாவட்டம் திருச்சி தாலுகா நரிக்குடி ஒன்றியம் துயனூர் கிராமத்தில் அமைந்து அறுபடிக்குடிய ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சூரிய சொக்காயம்மன் கோவில் முளைப்பாரி உற்சவ விழாவினை முன்னிட்டு இன்று இரவு நடக்கக்கூடிய நாடகமாக வேடன் தேடியது மானா மங்கையா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இதோ இனிதோ. இந்த வள்ளி திருமண நாடகத்துக்கு வர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது.
காலையில் வரைக்கும் இருந்து வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்கிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் வரிசையாக வந்து தாளக்கார்ட்ட ஒரு நோட்டுருக்கு மொய் எழுதிட்டு போங்க. ரொம்பலாம் எழுத வேணாம், குறைச்சலாக ஒரு 5000மோ 10,000மோ இதே குறைச்ச தொகை தாங்க, எழுதிட்டு போங்க. ஆமா, இவருக்கு காசு செய்ய சங்கடமா இருக்கா? சங்கடமா இருந்தா ஆளுக்கு ஒரு நகை எழுதுங்க. 1 பவுன் நகையா? இப்போ எங்கேயா போவாங்க நகை கடைக்கு? அதெல்லாம் செய்ய வேணாம். உங்களால் அதுவும் செய்ய முடியாட்டி ஒரு காலு கொடுசாவது. ஆமா, நீங்க காசு எடுத்துட்டு வராம கூட வந்திருக்கலாம், பரிசை தெரியாம வீட்டுல கூட வச்சுட்டு வந்திருக்கலாம். மொய் தான் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. காதுல கழுத்துல மூக்குல கிடக்கிறதெல்லாம் கலட்டி கூட கொடுத்துட்டு போகும். ஆமா, காலில் கிடக்கிற செருப்பு கழட்டி எதுக்கு மதுரையில கடை வைக்கலான் இருக்கியா நீ? ஏற்கனவே இருந்தாலும் இவருடைய நாடக உலகின் கலைமுகமாகி கருவூரை சேர்ந்து SVE வசீகரன் அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து கானக்குயில் கவியரசி கலைநிலா மதுரை சேர்ந்து MSK சிவரஞ்சனி அவர்கள் இவரிடத்தில் உங்கள் முன் வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து பாசமிகு அன்று பாசுகுரிய அருமை சகோதரர் கழக பிரியருமாகி இன்னைக்கு வள்ளிக்கு நாரதருக்குன்னு இன்னைக்கு தர்க்கமே. வண்டியில் வரையில என்னை படுக்க விடலை, கொஞ்சம் தள்ளி உட்காருனே. போலும் நீ நடிக்கிற நடிப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. நான் எங்கள் அக்காளுக்கு இன்னைக்கு 20 ரூபாய்க்கு மேரி கோல்டு பிஸ்கட்டு 1 லிட்டரு தண்ணி, எங்கள் மாமே வீரவாண்டி மாமே வீட்டில் சுடு தண்ணிலாம் வாங்கி கொடுத்துருக்கு. இதெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு நாரதர் குறுக்க நம்ம ஒடிக்கிறதுக்கு. பாஞ்சு உருண்ட வேண்டியது. இவரை மேடையில் பாசமிகு அன்பனார் புதுக்கோட்டையை சேர்ந்து P. ஜெயமாதவனர் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து இவர் மேடையில் மெல்லிசை மன்னன் திருச்சியை சேர்ந்த அன்பனார் TMA அருண் அவர்கள் இவர் மேடையில் உங்கள் முன் ஆர்மணியமாகவும் பின்பட இசை காட்டுகின்ற முதலாளி கலந்தெடுத்த தொழிலாளி விவசாயி பாதையிலே மனச வைத்து முழு மூத்தை அதற்காக தினம் முடித்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூத்தை அதற்காக தினம் முடித்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாடு மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாடு பழங்கள் குள்ளமுடையோர் விவசாயி கடவுளில் முதலாளி கலைஞெடுத்த தொழிலாளி பல்ல அருமையான பாடல். கைதட்டலாம் எல்லாரும். என்னை பார்த்து ஆத்தாக்கா கைதட்டுங்க பாப்போம். ஏப்பா உங்களை சிரமப்படுத்துறேன்? ஏன் இல்லைண்ணே, அப்படி கிடையாது. ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்குறோம்னா அன்பளிப்பு கொடுத்தேன் பெருமை சேர்க்கணுங்கிறது கிடையாது. கைதட்டு தான் பெரிய அன்பளிப்பே நமக்கு. அப்படி கைதட்டினா தானே அவங்களும் பார்க்குறாங்களா இல்லை படுத்து தூங்குறாங்களான்னு நமக்கும் தெரியும். அதுலேயும் பாதி பேர் நிறைய ஊர்லலாம் காசை கொடுத்துட்டு பேன்னு உட்காந்துருப்பாங்க. என்னமோ சொத்த பறி கொடுத்த போயிருச்சேன்னு நினைப்பாங்க. காசு போயிடுச்சேன்னா இருக்கட்டும். அவரை தொடர்ந்து ஆனால் ஒரு விஷயம், அந்த நாடக நோட்டீஸில் இன்னைக்கு எங்கள் மாமா வீரபாண்டி மாமே வந்து எல்லாரும் ஊர் பேரையும் தெளிவாக எழுதி போட்டிருக்காரு. பார்த்தீங்களா? அவங்க ஊர் பேரை கொடுத்துருக்காரு. அனுபவம். அவங்க ஊர் பேரை தெளிவாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தான் இந்த நோட்டீஸை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். போன வருஷம் நாடக சீசன் முடிஞ்ச உடனே எப்ப பாரு 4 மாதம் வீட்டுல சும்மாவே படுத்து தூங்குறோம். சுயமா ஒரு தொழில் பண்ணலாம் சொல்லி ஆசைப்பட்டு, ஆமா சுய தொழில், நம்ம படிச்ச படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் ஆசைப்பட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கி இந்த இருக்கதில நாடக நோட்டீஸ் இதை மாதிரி அச்சடிக்கிறதுக்கு பிரிண்டர்ஸ் கடை ஒண்ணு வச்சேன். அச்சகம். அந்த கடை வச்ச நேரமும் என்னமோ தெரியல. ஆமா, கடை திறந்த அன்னைக்கு எங்க ஊர் பக்கத்து ஊருக்கார ஒரு 4 பேர் வந்தார். தம்பி பப்பனு என்ன போச்சா கடை திறந்திருக்கியாமல, சொல்லாம கொள்ளாம இருக்க? சரி பரவாயில்ல, என் மைனு கல்யாணம் வச்சிருக்கேன், உன் கடையில என் பத்திரிக்கை அடிக்கலான் இருக்கேன், ஒரு 2000 பத்திரிக்கை ஆர்டர் கொடுக்கலாம் இருக்கும். அக்கா பக்கம் மொத ஆர்டர் 2000 பத்திரிக்கைன்ட்டு, அண்ணே நீங்க எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, 2 நாள்ல வீடு தேடி பத்திரிக்கை வரும்னு நான் சொன்னேன்ல. அவங்களும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பத்திரிக்கையை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். மறுநாள் 5 லாரி நிறைய ஆளு வந்துட்டாங்க என் கடையை தேடி. எதுக்கு பாராட்டவா? எதுக்கு பாராட்ட? பத்திரிக்கை அடிக்கவா?
அதெல்லாம் கிடையாது. சரி. பூரா வேலை எண்ணி அடிக்க வந்திருக்காங்க. ஏன் அப்படி என்ன தவறு பண்ண? பூரா பத்திரிக்கையும் தப்பா அடிச்சு கொடுத்துருக்கேன். என்ன அப்படி எழுதிருக்க? என்ன ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. அட நீ வேற மாமா, ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சா? இப்ப வேற அதுக்கு வேலை தெரியும். இப்ப எதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அது கீழே என்ன போட்டிருக்கோம்? ஸ்ரீ சூரிய சொக்காய் அம்மன் துணை. எதுக்கு போடுறது? இந்த ஊர்ல இந்த தெய்வம் துடியா இருக்குங்கிறதுக்காக அப்படி போடுறது. அதே மாதிரி எங்க குலசாமி பேரு கொட்டு எழுத்துல முத இடத்துல வரணும்ட்டார். குலசாமி பேர் என்ன? ஸ்ரீ எம்பெருமான் அருளாளே திருமண விழா அழைப்புதல்னு அடிக்க சொன்னார். சரி. அதுல முதல் விஷயத்திலேயே நான் செஞ்சிருக்கேன் பாரு. வேணும் என்னடா இந்த எம்பெருமான் அருளாளேன்னு வருது இல்ல? ஆமா. அந்த எம்பெருமான் அருளாளேன்னு வர்ற இடத்துல இம்முல புள்ளிய மட்டும் விட்டு ஸ்ரீ எம்பெருமான் அருளாளே திருமண விழா அழைப்பு. கல்யாணத்துக்கு ஒரு ரூபாய் வருவானா? இதை விட ஒரு பெரிய சிக்கல். என்ன? கல்யாண பத்திரிகையில பின்னாடி பக்கம் என்ன போட்டிருப்பாங்க? சித்தப்பா பெரியப்பாக்கள், மாமன் மைத்துனர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்கல்ல. இந்த பக்கம் பேர் இருக்கும், இந்த பக்கம் ஊர் பேர் இருக்கும். அங்கதானே பெரிய சிக்கல். இப்ப நீங்க எல்லாம் சித்தப்பா பெரியப்பான்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு உங்க பேரை எடுத்துக்கிறேன், அவங்க கொடுத்த ஊர் பேரை வச்சுக்கிறேன். இப்ப மீனாட்சிபுரம் சரவணன் இருக்குன்னு வச்சுக்க. மீனாட்சிபுரத்தை விட்டுருவோம். சரவணன் மேல மணக்குடி, டிஎம்ஏ அருண் கீழ மணக்குடி, அண்ணனுக்கு சிங்கத்துறை நடு மணக்குடி, ராமர் ஓர மணக்குடி, எங்க மாமே தங்கம் ஆடியோஸ் உரிமையாளர் வீரபாண்டியன் கீழே மேல மணக்குடின்னு சொல்லி ஊரு பேரு எழுதி கொடுத்தாங்க. நல்லதானே, அழகா தானே. அவங்க ஒழுங்காத எழுதி கொடுத்துருக்காங்க. நான் தூக்க கழகத்துல எப்படி அடிச்சிருக்கேன்? இந்த மணக்குடின்னு வருது இல்ல? ஆமா. அங்கேதான் ஒரே ஒரு எழுத்தை விட்டுட்டு அடிச்சுட்டேன். எப்படி ஆகி போயிருச்சுங்கிற? மணக்குடின்னு அடிக்கிறதுக்கு போல மாவை போடாம எப்படி போயிருச்சு பத்திரிக்கை? சரவணன் மேல நக்குடி, டிஎம்ஏ அருண் கீழே நக்குடி, சிங்கத்துறை நடுவுல நக்குடி, ராமர் ஓரமா நக்குடி. அவர் எதை விட மாட்டாரியா? அதோட பாண்டி மாமா கிட்ட முக்கியமான பேர் பாண்டியன் கீழே மேலையும் போட்டு நக்குடி. அப்ப அவர் தான்டா உண்மையான ஆல்ரவுண்டு. காலைல சம்பளம் தராரு என்னமோ அது வேற தெரிய மாட்டேன். இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பிரஸ் வச்சிருக்கியா? அதோட பெரிய சிக்கலாய் போச்சுனே. என்னால மாப்பிள்ளக்காரன் முருங்கை மரத்துல தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். அதுக்கு ஒரு நாடகம் அப்போ? அதுக்கு ஒரு நாடகம் வைக்கிறியா? முருங்கை மரத்துல எப்படா தூக்கு போட்டு சாவாங்கன்னு கேக்குறியா? என்கிட்ட லேஜா வேப்ப மரம் துளிர் விட்டு இறுக்கி பிடிச்சிருந்துருக்கு, அதுல தொங்கிட்டேன் பையன். ஏன் என்ன காரணம்? நான் அடிச்சு கொடுத்த ஒரே ஒரு பிரச்சனையில இந்த தடவை ஒரு புள்ளியோ ஒரு எழுத்தையோ விட்டுட்டு அடிக்கல, லேஜா ஒரு எழுத்த ஒரு சுழிக்காம விட்டுட்டேன். அது பெரிய சிக்கலாயிருச்சு. என்னடா அப்படி? பொண்ணு பேர் என்ன தெரியுமா? செண்பக வள்ளி. அதை திருத்தமா அடிச்சு கொடுத்துட்டேன். வள்ளிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை முருகன் பேர்ல எதிர்பார்த்திருக்காங்க. மாப்பிள்ளை பேர் என்ன? கன்னிக்குமாரன். நம்ம ராஜாவாடு கன்னிக்குமாரன் இருக்காருல்ல, அவர் மாதிரி அந்த பயலுக்கு பேரு கன்னிக்குமாரன். இந்த தடவை எழுத்தெல்லாம் விட்டுட்டு அடிக்கல, சுழி எந்த இடத்துல தெரியுமா சுழிக்காம விட்டேன்? கன்னிக்குமாரன் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. நான் அடிக்கிற அவசரத்துல கா போட வேண்டிய இடத்துல சுவ போட்டு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. ரொம்ப சுழிச்சிட்டியாடா. புரியாதவங்க சிரிச்சவங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்காது என்று சொல்லிக்கொண்டு இவர் அன்புவனார் கள்ளிக்குடியை சேர்ந்த விஎம் சிங்கத்துறை அவர்கள் இவர் மழையில் மருதம் மற்றும் டோலாக்கினை இசைப்பார். ஆபரேட்டர் அன்பு அண்ணன் பேர் என்னன்னு? முத்துச்சாமியா? அருமையான ஆப்ரேட்டர். நிறைய நேரத்தில் சந்திச்சிட்டோம்ல இந்த ஏரியா பூரா வரும்போது. நல்ல ஒரு ஆப்ரேட்டர். அடுத்த வருஷம் நான் இந்த பகுதிக்கு நான் வரும்போது நீ ஆடி கார்லையும் நீ பென்ஸு கார்லையும் வரணும். நான் இந்த ஊரில் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியணும். இல்லை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்ல வந்தேன். நல்ல ஒரு ஆப்டர்கள் அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எங்களுக்கு சாப்பாடு உபயம் செய்த ஊர் பொதுமக்கள் மற்றும் அன்பு மாமா வீரபாண்டியன் குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. வணக்கம். நல்ல அருமையான சாப்பாடுடா. ஆமாம், நல்ல சாப்பாடு. அதோட நல்லா பரிமாறினாங்கல்ல. அவங்க நாடக கலை குடும்பம் தானே இருக்கட்டும். இருந்தாலும் அவரை தொடர்ந்து புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி 4/10/2025 சனிக்கிழமை
இரவு நாளை துயனூர் கிராம இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக சிவகங்கை PS கார்த்திக் வழங்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாடகத்தை நிப்பாட்டணும். இந்த ஊர்ல இன்னைக்கு செட்டை போடுறோம். நாளைக்கு ராத்திரி இன்னைக்கெல்லாம் என்ன கூட்டம், நாளை உட்கார இடம். நீங்க ஒரு மாதிரி கொண்டாட்டவும் எனக்கு ஒரு மாதிரி வருமா? ஏமாமா சொல்ல மாட்டேன். நம்ம பூராத்தையும் மூடிக்கிட்டு வர்றோம், அதுக்கு எதையுமே மூடாம வருதுங்க. அதே எனக்கு பிடிக்கும். எனக்கு நான் அடுத்த வருஷம் முடிவு பண்ணிட்டேன். என்ன? PS கார்த்தியோட போய் சேர்ந்துடலாம். நானும் வருவேன். நீ வேண்டாம், நீ என் குடியை கெடுத்துருவேன். அப்படிலாம் செய்ய மாட்டேன். சரி, அதை தொடர்ந்து நாடக அமைப்பாளர் அன்புமாமா K வீரபாண்டியன் ஒவ்வொரு புளியங்குளம் இந்த நாடகம் மட்டுமல்ல அனைத்து நாடகம் சிறப்பாக நடத்தி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு நடன மயில் நாட்டிய தாரகை நாட்டிய சிங்கார பேரொளி இன்னைக்கு தான் எங்க பாண்டிய மாமனை நான் பெருமையா நினைக்கிறேன். எத்தனையோ நாடகம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தான் அருமையான டான்ஸர் பிள்ளைய என்கிட்ட கூட்டி விட்டுருக்காரு. இது கூட்டி வந்து விட்டுருக்காரு. நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்காரு. டெய்லி கிளடு கட்டியா பார்த்து பார்த்து போர் அடிக்குதா? எனக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆமா, இவரமடியில் பாசமிகு அன்பு சகோதரி சிந்துஜா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி கூப்பிடுது முத்தம்மா பாட்டுக்காக மட்டும்தானே பாடுனீங்க? அதோட சரி. சரி சரி, ஓ விஷயத்து தலையிட மட்டும். ரைட் ரைட். நீ எப்போ எஸ்கேப் ஆகுறீ அப்பதான். நான் எப்போ போவேனா அப்பதானா? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதுக்கு மஜூரோ புடுங்க இருக்கிற? செகண்ட் ரவுண்டா இருக்கட்டும். ஒண்ணு செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து சீட்டு குலுக்கி எடுத்துருவோம். ஆமா, எல்லா சீட்லயும் என் பேர் தான் எழுதுறதே நான் தானே எழுதுவேன். இருக்கட்டும், இருந்தாலும் சண்டை போடுங்க. ஆமா, இங்கு பப்பன் காமிக்காக இன்னும் பல பல வேடங்கள் விடியும் வரை உங்களிடம் நல்லா சிவரை காத்துக் கொண்டிருப்பது அடியன் சின்னவன் சிறியவன் மணப்பாறை சேர்ந்து KP கார்த்திக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்கள் முன் பப்புன் காமிக்காகவும் இன்னும் பல பல வேடங்கள் விடியும் வரை நல்லா சிவரை காத்து கொண்டு சொல்லிக்கொண்டு எங்களை எல்லாம் பத்திரமாக அதிவேகமாக கொண்டு வந்து சேர்த்த எங்க வாகன ஓட்டுநர் அன்புள்ளவங்களுக்கு திருமுருகன் அன்பு தம்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஏன்னா எதோட பையனா இருந்தாலும் எவ்வளவு வேகமா ஓட்டினாப்புல. ஆனா எங்க சங்கத்திலேருந்தே டிரைவர்னு இருக்காங்க. இவர் பூரா வேறையும் பாத்தீங்கன்னா குபேரன் தம்பி மாதிரி இருப்பாங்க. அன்னைக்கு பாக்குற ஒரு ஊர்ல சின்ன முக்கு ரோடு வண்டி திரும்பல. ஏன்டா திரும்பலன்னு சொல்லி நானும் போய் பாக்குறேன். பாதையெல்லாம் இருக்கு, வண்டி தான் திரும்ப மாட்டேங்குது. வீடு வண்டி திரும்ப மாட்டேங்குது. வண்டியில ஆயில் எது கிரீஸ் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு மேல பாக்குறேன். ஏன் வண்டி திரும்பாம இருக்குது? வண்டியில எல்லாம் ரிப்பேர் இல்ல, அவங்க வயிற்றுலதான் ரிப்பேர். வயிறு இங்க இருக்கும்னு வச்சுக்க, வயிறு இப்படி இருக்கும், ஸ்டேரிங் வயிறை ஒட்டிக்கிட்டு இருக்கும். அவன் அதுக்கு மேல திருப்புறேன் மாட்டிக்கிச்சு போய் வயிற்றுல ஸ்டேரிங். ஒரு வாழைக்காசி இவரை கட்டை எடுத்து மொத்தமா சீச்சி எடுத்துட்டான். என்ன வைத்தியா? அதோட பெரிய கொடுமை தெரியுமா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடைக்கானல் பக்கம் டூர் போலான்னு ஆசைப்பட்டு ஒரு 3 நாள் நாடகம் இல்லை சேர்ந்தா அப்படி சரி இன்னும் போயிட்டு வரலான்னு போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்கல்ல, கொண்டை ஊசி வளைவு இப்படி திரும்பணும்னு இப்படி வேக வேகமா திரும்பணும். அதுவும் நாங்க போறப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, ராத்திரியா போயிட்டோம். காலையில வரும்போது பாக்குறேன் வளையமெல்லாம் சருன்னு திரும்புற மாதிரி இருக்கு. வண்டியும் ஜல்லு போய்கிட்டு இருக்கு. டிரைவரை கேட்டேன், முன்னாடி சீட்ல வேற உட்காந்துருக்கேன், ஏன்னே இவ்வளவு வேகமா வண்டியை திருப்புறியே உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்னேன் பாரு மனுஷன் ஒரு வார்த்தை, பயப்படாத தம்பி, உனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் அண்ணனை மாதிரி கண்ணை மூடி உட்காந்துக்கடான்ட்டான். கண்ணை முடிதான் நேரம் முண்டை வண்டியை வளைச்சு திருப்பிருக்காடாங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதுபோல் இல்லாமல் அருமையான ஓட்டுநர் அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. சரி, நான் உள்ள போயிட்டு மட்டும் இல்ல நம்ம நாடக நடிகர்களுக்கு அவ்வளவு உதவி. சீன் கட்டணுமா சீன் கட்டுவாரு. அப்படியா? பெட்டி மிருதங்க ஆல் ரவுண்டு ஏத்துறது மோகுண்டு இறக்குறது மோகுண்டு அவர் தான் நல்ல மனுஷர் இருக்கட்டும். ஆனா அது அந்த சோம்பேறித்தனமே நம்ம பெட்டி மிருதங்க ஏத்துறது இல்லப்ப. அது உண்மைதான். இருக்கட்டும், பேசிக்கிட்டே இருக்கு. இடம் எப்பட போவேன்? அண்ட கிளம்பிட்டப்பா, நான் போயிட்டு அந்த பிள்ளைய வெளியே விடுறேன். நீங்க 4 பேரும் பார்த்து பதனமா தெரியும். நீ பொம்பளை பிடிக்கணும் இல்ல மாமா, சும்மா சொன்னேன். வெளிப்படையா எதுவுமே பேசக்கூடாது. வெளிப்படையா சொல்லக்கூடாதா? 1000 இருந்தாலும் எப்படி நீ என்ன அப்படி சொல்லலாம்? அதுக்குன்னு வாத்தியார் எங்க அண்ணன் அருணன் இருக்காருல்ல, அப்ப 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. ஒரு அருமையான கிம்மாங்கோடு போயிட்டு இந்த பிள்ளை வெளியே விடுவோமா? பாடீரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே இவ பார்த்த பார்வையிலே நான் பூத்து சுளையிலே
ಈ ಮಾಮೆಂದತೆ ಅಡಿಮರಿ ಕೊಳುಂದೆ ನೀಯು ಕೊಡುಡಿ ಕೊಂಚ ಕರಿ ವಿರುಂದೆ ಕೊಂಜಿ ಕೊಂಜಿ ನಾವಾರೆ ಕೆಂಜಿ ಕೊಳ್ಳ ನೀವಾಡಿ ಬಾಡೀರ ಸಾತಿಯೇ ಆವಾರೆ ಉಸುತಿಯೇ ಬಾತೆ ಮಾರಗಿಯೇ ಆಹುನೆ ಸೋಡೈದೆ ಆಮೆಂದತೆ ಅಡಿಮರಿ ಕೊಳುಂದೆ ನೀಯು ಕೊಡುಡಿ ಕೊಂಚ ಕರಿ ವಿರುಂದೆ ಅಡಿಮರಿ ಕೊಳುಂದೆ ನೀಯು ಕೊಡುಡಿ ಕೊಂಚ ಕರಿ ವಿರುಂದೆ ಕೊಂಜಿ ಕೊಂಜಿ ನಾವಾರೆ ಕೆಂಜಿ ಕೊಳ್ಳ ನೀವಾಡಿ ಬಾಡೀರ ಸಾತಿಯೇ ನಾವಾರೆ ಊರ್ ಸುತ್ತಿಯೇ முன்னால நாங்கள் போடடி அண்ணாளடி பின்னாலடியே முன்னால நாங்கள் போடடி அண்ணாளடி பின்னாலடி ஐயமு தேவையில்லை நீ மட்டும் வந்தேன்னு மனசுக்குள்ள ஊரு பெண்களெல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் உன்ன தேடுது ஊரு பெண்களெல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் உன்ன தேடுது ஆட்டிரா சாத்தியே அவாரே ஊர் சுத்தியே மல்லிப்பூனா வச்சு காத்திருக்க அகராசி நீ வந்து வச்சுக்கடியே மல்லிப்பூனா வச்சு காத்திருக்க அகராசி நீ வந்து வச்சுக்கடி அங்கத்தில காடி ஒன்று செஞ்சிருக்க அங்கமே நீ வந்து கட்டிக்கடி காற்று கிழக்கிற உனக்காக நீ பூத்து கொள்ளுங்கனு எனக்காக காற்று கிழக்கிற உனக்காக நீ பூத்து கொள்ளுங்கனு எனக்காக வாடியா சாத்தியே ஆவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் கூட்டே சோழையிலே மாமெந்தத்தை அடிமறி கொள்ளுங்கே நீயும் குடுடி கொஞ்சம் கறி விருந்தே மாமெந்தத்தை அடிமறி கொள்ளுங்கே நீயும் குடுடி கொஞ்சம் கறி விருந்தே